மதுரையில் கூடிய திமுக பொதுக்குழு திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதற்கான வியூகம் வகுக்கும் பொதுக்குழுவாகும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்க. வணக்கம். விவரம். மதுரையில் நடைபெறக்கூடிய திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். இந்த உரையில திமுகவிற்கு புதிய ரத்தம் பாய்ச்சுவதற்கு இளைஞர்களுடைய தேவை அதிகமாக இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பை கொடுங்கள், எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கட்சியில் புதிய ரத்தம் பாயும், செயல்பாடுகள் வேகமாக இருக்கும், வெற்றி உறுதி செய்யப்படும் என்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார். கட்சியினுடைய செயல்பாடுகளை பாராட்டி பேசக்கூடிய முதலமைச்சர் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு வியூகம் அமைக்கக்கூடிய பொதுக்குழுவாக இது அமைகிறது என்று பேசியிருக்கிறார். மேலும் இந்த பேச்சுக்கு இடையாக திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதான எதிர்கட்சியான அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணியான பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்து பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்த போது அமித்ஷா அந்த கூட்டணியை அறிவித்தார். அப்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் பவ்யமாக பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உட்கார்ந்திருந்தார் எனவும், அவர் உட்கார்ந்த விதம் என்பது என்ன ஒரு அடக்கம் என்ற அளவில் நையாடியாக முதலமைச்சர் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரை இந்த பேச்சினூடாக விமர்சித்திருக்கிறார். மேலும் இவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முன்பு முதலமைச்சராக சசிகலா நியமித்த பொழுது எப்படியெல்லாம் ஆக்ஷன் செய்தாரோ அதே மாதிரி நடிப்பு என்று முதலமைச்சர் கடுமையான ஒரு விமர்சனத்தை எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் மீது முன்வைத்திருக்கிறார். மேலும் முதலமைச்சருடைய இந்த குற்றச்சாட்டுகள் ஊடாகவே ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய கண்ட்ரோலுக்கு அதிமுக சென்று விட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு விமர்சனத்தையும் அதிமுக மீதும் முதலமைச்சர் வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டையும் பாஜகவின் கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துடிக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். மேலும் அதனால்தான் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருகிறார் எனவும், ஏற்கனவே சொன்னது போல மீண்டும் உறுதியுடன் சொல்வதாக முதலமைச்சர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த விவகாரத்தை மீண்டும் எடுத்திருக்கிறார். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று முதலமைச்சர் மீண்டும் இந்த பேச்சில தெரிவித்திருக்கிறார். அவருடைய உரையில பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அடுத்த வருடம் இதே நாளில் திமுக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது, மீண்டும் திமுக ஆட்சியை கைப்பற்றிருக்கிறது என்ற செய்தி தலைப்பு செய்தியாக இருக்க வேண்டும் என்று தான் எண்ணுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் அடுத்த வரக்கூடிய தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய இந்த உறுதி என்பது மமதியிலோ அல்லது ஆணவத்திலோ அல்ல, என்றைக்கும் பணிவுதான் தலைமையின் பண்பு என்று உணரக்கூடிய நான் இதை சொல்வதற்கு காரணமே திமுகவினுடைய தொண்டர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் என்றும் முதலமைச்சர் தனது உரையில பேசியிருக்கிறார். மேலும் ஜூன் முதல் வாரத்தில் இருந்து முதலமைச்சருடைய பணி என்ன என்பது குறித்தும் விளக்கத்தை அளித்திருக்கிறார். கட்சியினுடைய நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் சந்திக்க இருப்பதாகவும், அப்போது இன்னும் விரிவாக 1-to-1 பேசலாம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தில், அதாவது இந்த வாரத்திலிருந்தே முதலமைச்சர் தேர்தலுக்கான பணியை தீவிரப்படுத்துவார் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக முதலமைச்சர் இந்த தேர்தலுக்கான பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் நியமித்தது மட்டுமில்லாம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளையும் தொடக்கிவிட்டிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்பொழுது முதலமைச்சர் இந்த அறிவிப்பையும் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு நபர்களையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க இருப்பதாகவும் அந்த பேச்சினூடாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஜூன் முதல் வாரத்திலிருந்து அண்ணா அறிவாலயத்துல 1-to-1 என்ற அளவுல கட்சியினுடைய நிர்வாகிகளை தொகுதி வாரியாக சந்திக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 234 சட்டமன்ற தொகுதிக்கும் திமுகவினுடைய கிளை பொறுப்புகள் அனைத்தும் இருக்க வேண்டும் என்பது கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் ஏற்கனவே உட்கட்சியை வலுப்படுத்துவதற்காக பல்வேறு மாற்றுதல்களை செய்திருந்தாங்க. அண்மையில ஒவ்வொரு கட்சியினுடைய மாவட்டங்களாக அழைத்து ஒரு வருவாய் மாவட்டத்தில் கட்சியினுடைய மாவட்டங்கள் எத்தனை இருக்கின்றன, ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளாக 2 ஒன்றியங்கள் இருக்கும் வகையில், அதாவது கட்சியினுடைய கட்டமைப்புல ஒரு வருவாய் மாவட்டத்திற்குள்ளாக 2 அல்லது 3 மேற்பட்ட கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகங்கள் இருக்கும். அந்த மாவட்ட நிர்வாகங்களில்
ஒரு ஒன்றியம் 2 சட்டமன்ற தொகுதிக்குள்ளாக வரும் பொழுது அதனை மேற்பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறும் குறைவாக இருப்பதனால் அதனை திருத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளாகவே ஒரு ஒன்றியம் இருக்கக்கூடிய வகையில திமுகவினுடைய கட்சி ரீதியிலான ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தற்பொழுது அடுத்தடுத்த தேர்தல் பணிகளை திமுக மும்முரமாக செயல்படுத்துவதனுடைய அடையாளமாக தொகுதி வாரியாக 1-to-1 சந்திக்க போகிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அடுத்த கட்ட தேர்தல் பணிகளுக்கு திமுக தயாராகிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. மேலும் முதலமைச்சருடைய இந்த உரையில பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தாலும் பிரதானமாக திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவை கடுமையான விமர்சனங்கள் மூலமாக விமர்சித்திருக்கிறார். பாஜகவையும் விமர்சித்திருக்கிறார். பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சித்திருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இதுபோல் பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்தது மட்டுமில்லாம தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கூடிய நலத்திட்டங்களையும் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். இந்த நிலையில தற்பொழுது முதலமைச்சர் அவருடைய அந்த பேச்சில முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் கலைஞராக இருந்ததால் கவிதை எழுதுவார், கதைகள் எழுதுவார், சினிமா வசனம் எழுதுவார், இலக்கிய வழியில் கலக்குவார், எனக்கு தெரிந்தது அரசியல் மட்டும்தான் என்று பேசியிருக்கிறார். அதாவது தற்போதைய முதலமைச்சர், தற்போதைய திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய தந்தை, திமுகவின் முன்னாள் தலைவராக 50 ஆண்டு காலம் கோலோச்சியவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவருக்கு பன்முக ஆளுமை தன்மையுடன் இருக்கக்கூடியவர் என்றும் அவருடன் பலமுறை தற்போதைய முதலமைச்சர் தற்போதைய திமுக தலைவர் ஒப்பிட்டு பேசியிருந்தாலும் கூட அவர் தற்பொழுது அதற்கு ஒரு பதிலளிக்கும் விதமாக பேசியிருக்கிறார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் கலைஞராக இருந்ததால் பன்முகத்தன்மை பன்முக ஆளுமை கொண்டதாக இருந்தார் எனவும் தனக்கு தெரிந்தெல்லாம் அரசியல் மட்டும்தான், தான் அரசியல் உழைப்பு என்று வளர்ந்தவன், டிவி பார்த்தால் கூட நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன், சோசியல் மீடியாவை பார்த்தாலும் அரசியல் செய்தி பேட்டிகளை தான் பார்ப்பேன் என்று முதலமைச்சர் தனது இந்த உரையில தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பேசக்கூடிய இந்த உரையில பொதுக்குழுவில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணத்தை சட்டமன்ற தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நாம் நிறைவு செய்வோம் என்றும் அதில் மீண்டும் ஒன்றாக சந்திப்போம் என்று தனது உரையை நிறைவு செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.